7 years old girl UTI problem அதாங்க urinary tract infectionனால ஒரு 1 week before எங்க கிளினிக் வந்திருந்தாங்க. லேட்டரா பாத்தீங்கன்னா ஒரு 9 years old girl அதே UTI problemனால கிளினிக் வந்திருந்தாங்க. நான் மெடிசின் கொடுத்தேன், இப்போ நார்மலா இருக்கிறாங்க. எஸ்டர்டே ஒரு UTI கம்ப்ளைண்ட்னால ஒரு சின்ன பாப்பா வந்திருந்தாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, எப்படி நம்ம வெஜினாவை ஹைஜீனா மெயின்டைன் பண்ணிக்கணும்னு சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியல அப்படின்னு தெரியுது இல்லைங்களா? Dear mothers, this video is for you. There is nothing wrong talking about this. Vaginal hygiene is more important among females. ஏன்னா நமக்கு தான் யூரித்ரா ரொம்ப சின்னதா இருக்கு, அதனால ஈஸியா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் கிருமிகள் நம்ம கிட்ட வர அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ வெஜினல் ஹைஜீனை பத்தி பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க எந்த ஒரு ஹெசிடேஷனும் படாம தாராளமா நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த வெஜினல் ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு பார்த்துடலாம். பிள்ளைங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தப்புறம் எப்படி முகங்கள் கைகாலெலாம் வாஷ் பண்ணுறாங்களோ அதே போல் பிறப்புறுப்பையும் வாஷ் பண்ண சொல்லிக் கொடுங்க. பிறப்புறுப்பை வாஷ் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, உங்கிலியாம் விரல்கள்னு சொல்லுவோம்ல, அதனால அந்த பிறப்புறுப்பை நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ண சொல்லிக் கொடுங்க. அதே நேரத்தில் இப்போ ஏதாவது நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஒரு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி அந்த ஏரியாவை வாஷ் பண்ணிக்கிறது தான் நல்லது. ரொம்ப சூடான தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மிதமான சூடு தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணாலே போதும். எல்லா விதமான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் இப்படி நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறதுனால நம்மளால் இந்த யூடிஐ பிரச்சனையிலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தப்புறம் அதே அண்டர்வேரை போட விடாமல் தயவு செய்து அண்டர்வேரை சேஞ்ச் பண்ண சொல்லிவிடுங்க. ஏன்னா ஸ்கூலில் பிள்ளைங்க யூரின் போனப்புறம் வாஷ் பண்ணிட்டு தான் அந்த அண்டர்வேரை போட்டிருக்காங்களான்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால சின்ன பிள்ளைங்களா இருக்கிறனால நீங்கள் கட்டாயம் பிள்ளைங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே அந்த அண்டர்வேரை நீங்கள் மாற்றிட்டு நியூ அண்டர்வேரை கொடுத்து பிள்ளைங்களுக்கு போட வைக்கிறது தான் நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், மோஷன் போயிட்டு வந்த அப்புறம் கட்டாயம் நீங்கள் யூரின் போன ஏரியாவை வாஷ் பண்ணிவிட்டு லேட்டராக தான் நீங்கள் ஆனல் ஏரியாவை வாஷ் பண்ணணும். எதனால நம்ம அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஆனல் ஏரியாவில் இருக்கிற ஜெர்ம்ஸ் பாக்டீரியாஸ் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஆனலில் வாஷ் பண்ணிவிட்டு வெஜினாவை வாஷ் பண்ணுறதுனால நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வர அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ கைண்ட்லி ப்ளீஸ் அவாய்ட் டூயிங் திஸ். ஃபஸ்ட்டு வாஷ் யுவர் வெஜினா, லேட்டர் வாஷ் யுவர் ஆனல் ஏரியா. அதாங்க நீங்கள் மோஷன் போன ஏரியாவை லேட்டராக நீங்கள் வாஷ் பண்ணணும். இது எல்லாம் முடிச்ச அப்புறம் கட்டாயம் நம்ம கைகளை லிக்விட் ஹேண்ட் வாஷ்னால வாஷ் பண்ணிக்கிறது தான் நல்லது. தேங்க்யூ.